ஹாய்! இன்னைக்கு ஒரு ப்ரௌனி ஸ்லாப் டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சாக்லேட் கனாஷ்ல ரொம்ப பேருக்கு தண்ணியா ஆகுற மாரி மிஸ்டேக் வரும். அது ஏன் ஆகுதுன்னா, நம்ம ப்ரௌனிய சூடோடையே டெக்கரேட் பண்றது ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் கனாஷ் ப்ரிப்பேர் பண்ண உடனே ஊத்தக்கூடாது. அத கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணிரணும். இல்லாட்டி ஓவர் நைட் கூட செட் பண்ணிரலாம். இந்த மாரி திக்கா கிடைக்கும் அப்பதான். அப்புறம் கஸ்டமர் அவங்க அப்பாக்காக ரொம்ப சிம்பிளா அவங்களே எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க டிசைன்லாம். அது மாரியே நல்லா பைப் பண்ணி எடுத்துட்டு டூத் பிக்க வச்சு டிசைன் கொடுத்துட்டு பார்டரில் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மட்டும் போட சொல்லியிருந்தாங்க கோல்டன் கலரில். எல்லாம் அவங்க சொன்ன மாதிரியே போட்டுட்டு நடுவில் ஹாப்பி பர்த்டே டாப்பர் மட்டும் வச்சுட்டு அப்பான்னு மட்டும் நேம் ப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்லாம் அவங்க கேட்ட மாதிரியே சூப்பராக ப்ளேஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம ப்ரௌனியோட அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. கஸ்டமரும் வாங்கிட்டு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நம்மளுக்கு 1 கேஜி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பைட்ஸ் எல்லாமே ஆர்டர் இருந்துச்சு. அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் கேக்ஸு ப்ரௌனிஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.